ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பியின் பாதிப்பினால் கண்டிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி நிறையவே பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கும்போது தைராய்டு முற்றிலும் குணமாக 10 ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு என்பது உலக வியாதியாக மாறி வருகிறது. குறிப்பாக பெண்களை அதிக அளவில் இந்த தைராய்டு மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள் தாக்குகிறது. எந்நேரமுமே தூக்கமாக வருது, அடிக்கடி எதையாவது மறந்துட்டு முழிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், உடம்புல அதிகமாக வெயிட் போடுது, ரொம்ப சோர்வாக இருக்குது, அதோட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறோம். இது போல் பல அறிகுறிகள் ஏற்படக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே தைராய்டு சுரப்பியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த அறிகுறி எல்லாமே தைராய்டு நோயின் அறிகுறி தான் என்று சொல்லிவிட முடியாது. அதே சமயத்தில் 150% பெண்களுக்கு இந்த நோய் தாக்க அறிகுறி இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தைராய்டு பிரச்சனையை நீங்கள் எப்படி விரட்டுவது என்றால் வெறும் மாத்திரை மற்றும் பற்றாது, அதனுடன் நீங்கள் முறையான உணவு பழக்கமும் வேண்டும். அப்படியான உணவுகளில் தைராய்டு இருப்பவர்களை கட்டாயம் எந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று நாம் இந்த பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளும் ஹெல்த்தி ஃபுட் இப்போ தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைராய்டு பாதிப்பு முற்றிலுமாக குணமாக நீங்கள் ஸ்ட்ராபெரி பழங்களை உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். உடலில் போதிய அயோடின் இல்லாவிட்டால் தான் தைராய்டு சுரப்பினால் எதையுமே சரியாக செய்ய முடியாது. எனவே ஸ்ட்ராபெரியை நீங்கள் அதிகம் சாப்பிட்டால் தைராய்டில் இருந்து குணமாகலாம். ஏனெனில் அதில் அயோடின் அதிக அளவில் உள்ளது. எனவே தைராய்டு குணமாக நினைப்பவர்கள் ஸ்ட்ராபெரி பழத்தை அதிக அளவு உண்டு வந்தால் கட்டாயம் தைராய்டு பிரச்சனை சரியாகிவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காளானை உங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கலாம். செலினியம் குறைபாடுமே தைராய்டு ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணம். எனவே செலினியம் அதிகம் உள்ள காளானை உணவில் அதிகம் சேர்த்துக்கொண்டு நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும். காளானை அதிக அளவு நீங்கள் உண்டு வர தைராய்டு பிரச்சனை முற்றிலுமாக சரியாகிவிடும். அதனால் நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த காளான் சாப்பிடுவது மிகவும் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூண்டை அதிக அளவு நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். செலினியம் அதிகம் உள்ள உணவுகளில் இந்த பூண்டுமே ஒன்று. இந்த பூண்டு தைராய்டு உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி நீரிழிவு நோயாளிகளும் மற்றும் இதய நோயாளிகளுக்கும் சிறந்த உணவுப் பொருளாக இருக்கிறது. எனவே தைராய்டு பிரச்சனை குணமாகவும் பூண்டை நீங்கள் அதிக உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. மேலும் நீங்கள் அன்றாடம் நீங்கள் சமைக்கும் உணவுகளில் பூண்டு சேர்த்து சமைப்பதும் மிகவும் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரையை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை இலைக்கிய காய்கறிகளில் விட்டமின், புரோட்டீன், கனிமங்கள் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் போன்ற சத்துக்கள் அதிகம் இருக்குது. எனவே கீரை வகைகள் ஒன்றான பசலைக்கீரையை நீங்கள் அதிக உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டால் தைராய்டு குணமாகும். மேலும் இது தைராய்டு பிரச்சனைகளுக்கு சிறந்த உணவாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மாட்டு இறைச்சியில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. எனவே தைராய்டால் பாதிக்கப்பட்டவர்கள் கொழுப்பு குறைவாக உள்ள மாட்டிறைச்சியை நீங்கள் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. இறைச்சி உணவுகளை நீங்கள் அதிகம் விரும்புபவர்கள் கொழுப்பு குறைவாக உள்ள நீங்கள் மாட்டு இறைச்சியை உட்கொள்வது மிகவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முட்டையை உங்கள் உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை மற்றும் பால் பொருட்கள் தைராய்டு சுரப்பிக்கும் மிகவும் ஆரோக்கியமானது. இத்தகைய உணவுகளில் கால்சியம் மட்டுமின்றி அதிகப்படியான அளவில் இரும்பு சத்து மற்றும் அயோடினுமே இருக்குது. அதனால் முட்டை மற்றும் பால் பொருட்களை நீங்கள் அதிகம் உங்கள் உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தானியங்களை தைராய்டு சுரப்பை பாதிப்பிலிருந்து குணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தானியங்களில் ப்ரௌன் அரிசி, ஓட்ஸ் மற்றும் பார்லி போன்றவற்றில் விட்டமின் பி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பல உள்ளன. இந்த சத்துக்களை நீங்கள் அதிகம் சேர்த்து கொண்டால் அவை உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். இதனால் தைராய்டு சுரப்பி சீராக இயங்கி உடலுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை சுரக்கும். இதனால் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தானிய வகைகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு, தைராய்டு குணமாக ப்ரக்கோலியை உங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரக்கோலியில் அதிக சத்துக்கள் இருக்கிறது. அதனால் தினமும் நீங்கள் ப்ரக்கோலியை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தைராய்டு சுரப்பியில் ஏற்படும் பாதிப்பை நீங்கள் தடுக்கலாம். இதனால் தைராய்டு சுரப்பியானது சீராக இயங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாட்டோட கல்லீரலை உங்கள் உணவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாட்டிறைச்சி என்றாலே சிலர் அது அருவருப்பாக நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அத்தகைய மாட்டுடைய ஈரலில் விட்டமின் B12 மற்றும் செலினியம் அதிக அளவு இருக்குது. எனவே இதில் நீங்கள் சாப்பிட்டால் செலினியம் குறைபாடு இருந்தால் குணமாக்கலாம். மேலும் தைராய்டு பாதிப்புகளை சரி செய்யவும் இந்த மாட்டோட கல்லீரல் மிகவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு, தைராய்டு குணமாக தக்காளியை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். தக்காளியில் விட்டமின் C அதிகம் உள்ளது. முக்கியமாக இந்த உணவை நீங்கள் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் சேர்த்துக்கொள்ளவே மிகவும் அவசியம். மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கும் பெரிதும் உதவுகிறது. அதனால் அன்றாட உணவுகளில் தக்காளி சேர்த்துக்கொள்வது உங்கள் தைராய்டு பாதிப்பிலிருந்து முழுமையாக குணமாக உங்களுக்கு உதவி புரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த 10 உணவுகளில் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய தைராய்டோட பாதிப்பு கண்டிப்பாக குறைந்து வருவதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.